இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம ஊர் ஸ்பெஷல் பக்கடு மரவள்ளி கிழங்குல செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது மார்னிங்கில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு 2 நடுத்தர சைஸ் எடுத்திருக்கேன் நான். மஞ்சத்தூள் 2-3 ஸ்பூன் போட்டுங்க. பச்சை மிளகாய் 4லேருந்து 5, தக்காளி 1 கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துங்க. மாங்காய் 1 அல்லது 2, உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள், கீரைப்பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கத்தியை வச்சு உரலை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்து வச்சுருங்க. தோலோட வேக வைக்கக்கூடாது. தோலை எடுத்துட்டு தான் நம்ம சின்ன சின்னதாக பீஸா நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். கத்தியை வச்சு சின்ன சின்ன துண்டாக கையை வச்சு இப்படி கட் பண்ணி ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு வேற என்னென்ன பொருட்கள்லாம் போடுறோன்றதை பார்க்க போகிறோம். பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிங்க. மாங்காய் புளிப்பு தேவைக்கு போட்டிருக்கிறோம். சிலர் புளி கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் புளிப்புக்கு இதில் மாங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இதை 2த்தையும் குக்கரில் போட்டிருக்கேன். அதாவது இதில் நிறைய இருக்கிறதுனால பக்கடை 2ஆக பிரித்து குக்கரில் போட்டிருக்கோம். இல்லைன்னா ஒரே குக்கரில் கூட நம்ம போட்டு குக் பண்ணிடலாம். பக்கடு கிழங்கு, மாங்காய், மஞ்சத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம தேவைக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம். ஓரளவு பாதி அளவுக்கு முக்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை அதில் ஊற்றி கலக்கி விட்டுட்டு அப்படியே போட்டிங்கன்னா இல்லைன்னா மஞ்சள் தூள்லாம் மேலே மேலே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். தனியாக ஒரு இடத்துல பட்டும் படாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கரண்டி வச்சு பெரட்டி விட்டுடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில். சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்ன்ட்டு கிடையாது. இது ஓரளவு சீக்கிரமாக வெந்துடுறதுனால நம்ம 2-3 விசில் வச்சா போதும். தேவைக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கலர் இதில் மஞ்சளாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேவைக்கு நம்ம மஞ்சத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது 2-3 விசில் வச்சு இப்போ குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ வேறு ஒரு பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் ஊற்றி, தேவைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிக்கணும். நல்லா 1 அல்லது 2 டீஸ்பூன் போடுங்க. நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகமும் இதில் கொஞ்சம் கூட சேர்த்துங்க. 1 அல்லது 2 டீஸ்பூன் அல்லது அது கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அது ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எவ்வளோ சீரகம் சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். காஞ்ச வத்தல் இதில் 2ஆக கிள்ளி போட்டுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தாளிக்கும் போதே அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கோம். வேக வச்சுருந்த கிழங்க அதுலேயே போட்டுடுங்க. கிழங்கோட கொஞ்சம் தண்ணியாக சிலவங்க பக்கெடு வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி நேரத்தில் சிலவங்க மேலே தேங்காய் பூ போடுவாங்க. இதில் நாங்கள் தேங்காய் பூ போடலை, அப்படியே தான் வச்சுருக்குறோம். இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். கீரை பொடி போட்டுங்க. தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க. உப்பு, காரம் கடைசியாக பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு பக்கெடு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டைமில் டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் வேறு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வாரங்களில் இன்னும் காயல்பட்டினம் ரெசிபீஸ், அதோட புது புது ரெசிபீஸும் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.